அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஆர்ஜி கிச்சனில் பார்க்க போகிறது என்னென்னா பீர்க்கங்காய் சட்னி. இது சாப்பாட்டுக்கு, இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இது எப்படி செய்யலாம், இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்க்கலாமா? தேவையான பொருட்கள்: கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், புளி சின்ன நெல்லிக்காய் அளவு, 2 வரமிளகா, 2 பீர்க்கங்காயோட தோல், தேவையான அளவு உப்பு. இப்போது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போது வடை சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு முதல்ல உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 2ஐயும் சேர்த்துட்டு பொன்னிறமாக வறுத்துக்கணும். கொஞ்சம் செவந்து வர ஆரம்பிக்கும்போது இதோட வரமிளகாவும் புளியும் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு பொன்னிறமாக வந்ததும் எடுத்து தனியாக வச்சிடணும். இப்போது பொன்னிறமாக வறுப்பட்டதும் இதை தனியாக எடுத்துடணும். எண்ணெய் சேர்த்துட்டு இந்த தோல், பீர்க்கங்காய் தோலை போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுக்கணும். இந்த அளவுக்கு பச்சை வாசனை போய் இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சிடணும். சூடு தணிஞ்சதுக்கப்புறம் சட்னி அரைக்கணும். இது இப்போது தட்டில் மாற்றி வச்சு ஆற வச்சுருக்கோம். இது நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்தால் சட்னி ரெடி. இப்போ மிக்சியில் எல்லாமே சேர்த்தாச்சு. அரைச்சி எடுத்துகிட்டு காமிக்கிறேன். கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது இதை ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டு தாளித்து கொட்டினா சட்னி ரெடி. இப்போ சட்னி தாளிச்சாச்சு. இவ்வளோதான். இதுக்கு பருப்பு எதுவும் போட வேண்டாம், ஏன்னா இதுலேயே எல்லா பருப்பும் இருக்கிறதுனால வெறும் கடுகு மட்டும் தாளித்தா போதும். அனைவருக்கும் நன்றி.